வாங்க கொள்ளு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் நைட்டு ஊற வச்சுட்டோம் கருங்கொள்ளு. இது ஊறினா சீக்கிரம் வெந்துடுறதுக்காக ஊற வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு உப்பு போட்டு எடுத்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, புளி கழுவி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். நமக்கு திக்காக வேண்டதுக்காக ஒரு கரண்டி நான் கொள்ளு போட்டுருக்குறோம். பாருங்கள், ஒரு தக்காளி போட்டு அதுலேயே பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு ஸ்பூனு மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம அலசி ஊற வச்சுருக்கிற புளி எடுத்து போட்டுக்கலாம். அந்த தண்ணி நம்ம விழுத அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாப்பொடி. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் 2 கிள்ளி போட்டு நல்லா வதக்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது அதிலே கொட்டிடலாம். அது நல்லா கொதிச்ச பின்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணியும் அதிலே மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டால் ரசம் ரெடி. அந்த கொள்ளு தாளிக்கிறதுக்கான இது பாருங்கள், எண்ணெய் போட்டு கடுகு போட்டுக்கணும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கீரி பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா கொள்ளுல உப்பு இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொள்ளு போட்டு கிளறணுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூணுனா பொரியல் ரெடி. இது சளிக்கு நல்லது. பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு ஒரு டைமு, 10 நாளைக்கு ஒரு டைமு. அவ்வளோ நல்லது இது.